ஓ தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. புரோட்டீனை விரும்பி சாப்பிடும் நண்பர்களே, இன்றைக்கி என்ன கதைனா, மார்னிங்கே ஏஞ்சோன்னே எங்கள் அம்மா கிட்டே ஒரு பொருளுக்கு பிட்டு, பக்கத்தில் இருக்கிறவன் இன்னொரு பொருளுக்கு பிட்டு. எங்கள் அம்மா அவனுக்கு முடியும் எனக்கு முடியாதுன்னு சொன்ன பட்சத்தில் நான் ஜிம்முக்கு செதறிட்டேன். இப்போல்லாம் ஜிம்முக்கு போகிறதே ஒரு கடித சவாலாக இருக்குது. ஏஞ்சோன்னே எம்டி ஸ்டொமக்கில் கார்டியோ பண்ணிட்டு தான் ஒர்க் அவுட்டே ஸ்டார்ட் பண்ணணும். அது வரைக்கும் பாடி தாங்குமான்னு கேட்டால் சுத்தமாக தாங்கலை. கார்டியோலாம் முடிச்சுட்டு ப்ரீ ஒர்க் அவுட்டாக இன்றைக்கி பிரெட் எடுத்துன்னு போனேன். நான் சாப்பிட்றத பார்த்து பக்கத்தில் இருக்கணும் பைட்டு கேட்க, நானும் எந்தாடா கொடுக்க, அவன் வேணாம் வீடியோவில் காமிக்காமல் கூட, வீடியோவில் காமிச்சா நீ ஹியூமானிட்டி வீடியோ போட்டுருவேன் அப்படின்னு ஒரு பயத்தில் வீடியோவில் காமிக்காமல் அவனுக்கு ஒரு பைட்டை கொடுத்துட்டு இங்கே ஒரு லெக் டே போட ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு தேவையான எல்லா வேரியண்ட்டையும் போட்டேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு தேவையான முக்கியமான வேரியண்ட்டையும் போட்டேன். இதெல்லாம் மறக்காமல் போடுங்கடா மக்களே, இதெல்லாம் முக்கியமான வேரியண்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரோட்டீனை கலக்கி குடித்தேன். ப்ரோட்டீனை கலக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நார்மல் வாட்டரில் போச்சிட்டேன் எனக்கு கோல்டுனால. அதை கலக்கிறேன் சுத்தமாக முடியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு மீலை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். என்ன தான் இவ்வளோ சாப்பிட்டாலும் எனக்கு என்ன கதை ஏது கதைனே தெரியல. இந்த ஆஃபீஸ் கேப் வந்தாலே ஒரு மாதிரி வாமிட்டிங் ஃபீலாக இருக்குது. இது கடந்து நான் எப்போ போவேன் எப்படி பெரிச்சாவன் தான் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்டா பைஸ்.